நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நமது புதிய உதயம் 91.2 சமுதாய வானொலியில் ஒளிபரப்பான ஆட்டு எருவில் அடங்கியிருக்கும் சத்துக்கள் குறித்த தகவலை தெரிந்து கொள்ளலாம். பயிரிடும் மண்ணை வளப்படுத்த ஆடுகளின் எருவை இயற்கை உரமாக பயன்படுத்தலாம். ஆட்டு எருவில் மாட்டு சாணத்தை விட 2 மடங்கு தழைச்சத்து மற்றும் சாம்பல் சத்துக்கள் உள்ளன. ஒரு ஆடு மட்டுமே வளர்த்தால் அதிலிருந்து 50 முதல் 750 கிலோ வரை எரு கிடைக்கும். சுமார் 100 ஆடுகளில் இருந்து கிடைக்கும் எருவை கொண்டு 1 ஏக்கர் நிலத்தை வளப்படுத்த முடியும். பொதுவாக ஆட்டு எருவை மண்ணில் இடும்பொழுது மண்ணில் கரிம பொருட்களின் அளவை அதிகரிக்க முடியும். இதனால் மண்ணின் ஈரப்பதத்தை சேமிக்கும் திறன் அதிகமாகிறது. சத்து நிறைந்த ஆட்டு எருவை பெற ஆடுகளுக்கு புரத சத்து நிறைந்த குதிரை மசால், முயல் மசால், வேலி மசால், சூடாப்புல், தட்டை பயிறு போன்ற தீவனங்களை அளிக்கலாம். இதனால் எருவில் தழைச்சத்து அதிகம் இருப்பதுடன் நுண்ணூட்ட சத்துக்களுடன் தாது உப்புகளும் அதிகமாக காணப்படும். பொதுவாக ஆட்டு எருவில் 60 முதல் 70% தண்ணீரும் 2% தழைச்சத்தும் 0.4% மணிச்சத்து 1.7% சாம்பல் சத்துக்கள் உள்ளன. மேலும் பயிர் வளர்ச்சிக்கு தேவையான போரான், மெக்னீசியம், கோபால்ட், தாமிரம், துத்தநாகம், மாலிப்டினம் சத்துக்களும் அதிக அளவில் காணப்படுகின்றன. நிலக்கடலை தோல், சிறிய துண்டுகளாக வெட்டிய வைக்கோல், இலைச்சாறுகள், மரத்தூள், தேங்காய் நார்க்கழிவு போன்றவற்றை அரை அடி உயரத்தில் ஒரு ஆட்டிற்கு 7 கிலோ என்ற அளவில் கொட்டகையில் பரப்பிவிட வேண்டும். இதுவே ஆழ்குளமாக இருந்து இவ்வாறு பரப்பினால் ஆட்டு சாணம் மற்றும் சிறுநீர் ஆழ்குளத்தால் ஊறிஞ்சப்படும். தழைச்சத்து வீணாகாமல் பாதுகாக்கப்படும். ஆழ்குளத்தில் உள்ள ஈரத்தன்மையை பொறுத்து 3 முதல் 4 மாதங்களுக்கு ஒரு முறை ஆழ்குள முறையில் 10 ஆடுகளில் இருந்து ஒரு ஆண்டில் 2.5 டன் தரமான எரு கிடைக்கும். ஆட்டு எருவில் 50 கிலோ யூரியாவில் உள்ளதை போல் தழைச்சத்து, 37 கிலோ சூப்பர் பாஸ்பேட்டில் உள்ள மணிச்சத்தும், 40 கிலோ பொட்டாசியத்தில் உள்ள சாம்பல் சத்தும் கிடைக்குமாம். இந்த எருவை சாகுபடிக்கு பயன்படுத்தினால் களை எடுக்கும் செலவு குறையுமாம். நெல், தக்காளி, மிளகாய், கத்தரி உள்ளிட்ட அனைத்து பயிர்களுக்கும் பயன்படுத்தி அதிக லாபம் அடைய முடியுமாம். நேயர்களே, இது போன்ற பல பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள நமது புதிய உதயம் 91.2 சமுதாய வானொலி நிலைய நிகழ்ச்சிகளை கேளுங்கள். நன்றி நேயர்களே.